ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சுகர் பீட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட் லோடிங்க்கு இந்த மாதிரி பைப்பிங் ரோப் எடுத்துக்கோங்க. பைப்பிங் ரோப் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து B7000 க்ளூ. இது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினா நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் மேபி இது தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்து ஒட்டிடுங்க. ஓட்டிட்டு நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஜிக்ஜாக் ஸ்டிச்சு மேலே வந்து கம்பல்சரி நம்ம வந்து போட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த ரோப் வந்து மூவ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாதீங்க. நான் சும்மா ரஃபாக பண்ணுறனால தான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? இதையுமே அது மாதிரி ஒரு ரோப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னு தெரிலனா அந்த ரோப்பையே எடுத்து நம்ம கட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒட்டி எடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து நான் வந்து ஏஸ்டார் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுகர் பீடு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஏர் போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஜிப்லாக் கவர் வாங்கி அந்த கவரில் பேலன்ஸ் இருக்கிற சுகர் பீடையும் போட்டுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கருத்து போகாது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. சுகர் பீட் தைக்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லிவிட்டேன், நார்மல் ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இல்லை சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிகிட்டே நீடில் இருக்குது, அந்த நீடில் கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வந்து லோட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக கொடுக்கணும். அந்த கிராஸாக கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நீட்டாக ஒரு ரோவாக வந்து அழகாக நமக்கு வந்து அதுவே ஃபார்ம் ஆகி வந்துடும். அது பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளமுமே இருக்காது, நல்லாவும் இருக்கும், பார்க்க இதாகவும் இருக்கும். ஓகேவா? சுகர் பீட் லோட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மட்டும் 2 3 கொடுத்துக்கோங்க. 2 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரப்போ வந்து ஒரு 4 பீடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது முடிகிற வரைக்குமே நீங்கள் 4 பீடு மாத்திரம் தான் கொடுக்கணும். அந்த 4 பீடு மட்டும் கொடுத்தா தான் அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு இடத்துல 4 பீடு, ஒரு இடத்துல 5 பீடு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஓகே, தெரியுதா? கீழேருந்து நம்ம மேலே கொடுத்துக்கலாம், மேலேருந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் முடியுதுன்னா அந்த இடத்துல ஒரு குட்டியாக லாக். அகைன் மறுபடியும் மேலே நம்ம சுகர் பீடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லாக். ஓகேவா? அந்த லாக் போட்டோன்னா அந்த சுகர் பீடு வந்து நமக்கு மூவ் ஆகாது, நல்லா டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கிறப்போ வந்து பீடு ஆடுறது, பீடு கலந்துட்டு வர்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வராது. சுகர் பீட் வந்து லோட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுங்க. அந்த சுகர் பீடை நீடில் எடுத்துகிட்டு அந்த பாம்பு விரலில் பிடிச்சிக்கோங்க. அந்த மோதிர விரலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பீடு 3 வீடாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். புரியுதா? நல்லா பொறுமையாக மட்டும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இது கஷ்டம்லாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாளைக்கு அந்த பீட் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா, இது இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ரொம்பவே ஈஸி. ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், தாராளமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி முடிகிற இடத்துலையும் 3 2 அந்த மாதிரி போட்டு நம்ம ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரோப் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இதை வந்து எட்ஜை வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணுறதையும் நீங்கள் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்லேயுமே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண மாட்டோம், கிராஸாக தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா கிராஸாக எடுத்து பண்ணால் தான் அது வந்து அந்த சர்க்கிள் வந்து அழகாக வந்து நமக்கு வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எம்போஸ்டாக கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கெல்லாம், ப்ரைடல் ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த லோடு கொடுத்தோன்னா இன்னுமே பயங்கர கிராண்டாக காட்டும் இந்த ஸ்டிச் வந்து. ஓகேவா? ஃபைனலாக இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவுட்லைன் கொடுக்காம இருக்காதீங்க. அவுட்லைன் வந்து கம்பல்சரி. அவுட்லைன் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவுட்லைன் கொடுத்தா தான் அதோட அழகே வந்து நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கம்பல்சரி அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுக்காம தயவு செஞ்சு இருக்காதீங்க. நிறையா ஹோல்ஸ் வருதுன்னா 2 ரோ கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ரோ கொடுத்தா எனக்கு அந்த ஹோல்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் 2 லைன் கூட கொடுத்துக்கோங்க அவுட்லைன். தேங்க்யூ.